ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், மகளிர் உரிமை தொகை சூப்பர் பிளான்னு நினைச்சா இப்போ அது திமுகவுக்கு செக் வைக்கிற விவகாரமா மாறிருச்சு. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தலித் மக்களோட நிதியை மடைமாற்றம் பண்ணிட்டாங்கன்னு டெல்லி வரைக்கும் புகார் போயிருக்கு பாஸ். 1,00,000 கோடி ரூபாய் மோசடின்னு கிளம்பி இருக்கிற இந்த தகவல் இப்போ கோட்டையை உலுக்கிக்கிட்டு இருக்கு. 1. மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக மத்திய அரசு வழங்கிய SC/ST சிறப்பு உட்கூறு திட்ட நிதி மடைமாற்றம் செய்யப்பட்டதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 2. தலித் விடுதலை இயக்க தலைவர் கருப்பையா கொடுத்துள்ள மனுவில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் 1,00,000 கோடிக்கும் மேலான நிதி மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குமரியுள்ளார். 3. இதனால பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சாலை, குடிநீர் போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் செய்யப்படல. இது அப்பட்டமான துரோகம்னு புகாரில் கூறப்பட்டுள்ளது. 4. ஒரு பக்கம் நிதி மோசடி புகார்னா இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் தருவோம்னு சொல்லிட்டு நிபந்தனை போட்டு ஏமாத்திட்டீங்களேன்னு மக்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. 5. மின்சார கட்டணம் சொத்து வரியை ஏத்தி எங்க கிட்ட பிடுங்கிட்டு அதுல ஒரு பகுதியை திருப்பி தர்றதுக்கு பேரு உரிமையான்னு பாஜக காரசாரமா கேள்வி கேட்கறாங்க. 6. தேர்தல் நேரத்துல நிலுவைத் தொகையோட சேர்த்து 5000 கொடுத்து வாக்குகளை அள்ளலாம்னு போட்ட திமுகவின் கணக்குக்கு இந்த புகார் பெரிய முட்டுக்கட்டையா மாறியிருக்கு. 7. விதிமுறைகளை மீறி நிதியை மடைமாற்றம் செஞ்ச அதிகாரிகள் மேல சட்ட நடவடிக்கை எடுக்க டெல்லி தீவிரம் காட்டுறதா வர்ற தகவலால் ஆளுங்கட்சி செம அப்செட் பாஸ், உரிமை தொகை திட்டம் பெண்கள் கிட்ட வரவேற்பு பெற்றிருந்தாலும் நிதி மடைமாற்றம்ங்கிற குற்றச்சாட்டு திமுகவுக்கு பெரிய தலைவலிதான். தலித் மக்களோட வாழ்வாதார நிதியை எடுத்து அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தினா அது வரும் தேர்தல்ல பெரிய சவாலா மாறும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க பாஸ். கண்ணா, கொடுத்தது 1000, ஆனா கணக்குல காட்டினது 1,00,000 கோடியா? இது நிதி மேலாண்மையா இல்ல நிதி தில்லுமுல்லா? பாஸ், டெல்லி வரைக்கும் பஞ்சாயத்து போயிருச்சு. இனி உரிமை யாருக்குன்னு ஆணையம் தான் சொல்லணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இந்த நிதி மடைமாற்றம் சரியா தவறா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் லேட்டஸ்ட் அரசியல் அதிரடிகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.